ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலனை கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. யார்? சகுனி சித்ராவும் சிக்கல் சிவபதியும் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு வராங்க. என்னையா நடக்குதுங்க, பிள்ளைக்காக நீ கோயிலுக்கெல்லாம் போறியான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் புள்ளம்மா, அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டான்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க கேப்பில் அவரும் எப்படியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா கூட்டு வந்து ஒன்றா நின்று ஆரத்தி எடுப்போம்னு சொன்னால் இல்லை முடியாது, நான் வந்து சக்திக்கெல்லாம் எடுக்க மாட்டேன், என் பையனுக்கு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆரத்தி எடுத்துறாங்க. ஏதோ பண்ணி தொலைடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரத்தி எடுத்து முடிச்சோடனே சரி உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டாங்க. உள்ளே போன்னு சொன்னோடனே உள்ளே போனோடனே ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போன வேலை அந்த ஜூஸு குடி, அது குடி, இது குடின்னு ரொம்ப பவியமாக நடிக்கிறாங்க. சத்தியமா ஓவர் சீன், உடம்புக்கு ஒத்துக்காதுமா, இதெல்லாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி முன்ன டராராக நடிச்சுட்டு டக்குன்னு இவ்வளோ தூரம் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க மேலே தப்பு இருக்கனால இறங்கி போகிறாங்க. ஆனால் வேலைன்னு ஒரு போட்டு முறுக்க பார்க்கணுமே, ரொம்ப ஓவராக இருக்குப்பா. ஏதாவது ஒன்றாவது கம்மியாக கொண்டு வாங்கப்பா. ஒன்று இவங்க ஹை பிச்சில் போகிறாங்க, இல்லாட்டா இவங்க ஹை பிச்சில் போகிறாங்க. இப்படி போனால் எப்படிப்பா சீரியல் பார்க்குறவங்களுக்கு பிடி இப்படியே பண்ணிட்டுருங்க. நாங்கள் லோ பிச்சில் போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனால என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, டக்குன்னு மாறிட்டாங்க. மாறினது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு டாக்டர் சார் வர, டாக்டர் வந்தோடனே எதுக்குடா வந்திருக்காருன்னு சொல்லி கேட்க, நம்ம செல்விக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதோ பொண்ணு கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு உடனே செல்வியை பொண்ணு கேட்குறாரு. கேட்ட உடனே எல்லாருக்கும் ஓகேன்ட்டாங்க. நம்ம செல்வி ஒரு பக்கத்து வைக்கப்படுறாங்க. இதை பார்த்தோன்னே இதைத்தான் எதிர்பார்த்தேங்கிறாங்க. இதே பழைய மீனால்னா கழுவி ஊற்றிருக்கோம், இப்போ என்னடா இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்களாக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு செல்விக்கு டாக்டர் மாப்பிள்ள வேணாமான்னு சொல்லி கேட்க சும்மா கிண்டல் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஐயோ அப்படின்றது.